வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வளகாப்புக்கு என்ன செலவாச்சு, எவ்வளோ செலவாச்சு. இது வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டீங்க. அதாவது என்னக்கா செலவாச்சு, எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்குறீங்க. அதே மாதிரி பேக் டெக்கரேஷனுக்கு எவ்வளவு, மாலைக்கு எவ்வளவு இப்படின்னு தனித்தனியாக நிறைய என்கொயரி வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால சரி என்ன செலவாச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக் கொடுங்க, ஹை பாயிண்ட் கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம சேனல் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள், ஹை பாயிண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது வளகாப்புல பேச்சு எடுத்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வைக்கிறத ஐடியா இருந்துச்சு. அப்புறம் கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறவங்க, அதாவது சொந்தக்காரவங்களை தாண்டி பழகினவங்களை கூப்பிடலான்னு பார்க்கும்போது 50-60 பேர் வந்துட்டாங்க. அப்படி யோசிக்கும்போது சரி வீடு ஒத்து வராது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மண்டபத்துக்கு தான் எடுத்து வச்சோம். மண்டபம் பார்த்திங்கன்னா மெயின்லாம் விசாரித்தப்ப 25 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் மண்டபமே இல்லை. அப்புறம் நாங்களே ரொம்ப டைம் விசாரிச்சுட்டு அப்படி யோசிச்சது என்ன யோசிச்சோம்னா, வச்சுதான் ஆகணுமா வளகாப்பு வைக்கணுமா அப்படின்னு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மண்டபத்துக்கு 25 ரூபா. நான் மொத்த கணக்கே ஒரு 30 ரூபாக்குள்ள வரும், முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணி யோசிக்கும் போது வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இவரே யோசிச்சுட்டாரு. அந்த அளவுக்கு மண்டபத்தோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அப்புறம் நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மண்டபம் வந்து இது வந்து கோயில் மண்டபம், வேணால் விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டபம் பார்த்திங்கன்னா 10 ரூபா சொன்னாங்க. நம்ம பழகாப்பு வச்ச மண்டபம் பார்த்திங்கன்னா 10 ரூபா சொன்னாங்க. அந்த அண்ணாவுக்கு நல்லா பழக்கம் அப்படிங்கிறனால அவர் பேசி 8 ரூபாய்க்கு கொண்டு வந்தார். 8 ரூபா கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் ஓகே 8 ரூபாங்கும்போது 25 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா. சரி ஓகே 8 ரூபா ஃபைனலாக ஓகே அப்படிங்கிறதுனால ஒரே நிமிஷம் 8 ரூபாங்கவும் ஓகே அப்படின்னு சொல்லி முடிவுட்டோம். எங்கள் பிரியாவை காண நினைக்காதீங்க. அவங்களால வந்து சுத்தமாகவே இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுத்தமாக முடியல. அவங்களால எப்படி சொல்லிட்டோம், எந்த வேலையுமே அவங்களால செய்ய முடியல. இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இதை பார்க்குறது எனக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் சரி 8 ரூபான்னு சொன்னாங்க, அவங்க வந்துடுவாங்க. இப்போ 8 ரூபான்னு சொன்னாங்க, ஓகேன்னு சொல்லி மண்டபத்துக்கு வந்து 8 ரூபா ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மண்டபம் பார்த்தாச்சு. நம்ம வந்து பேக் டெக்கரேஷன் அப்படிங்கும்போது தான் வந்து நம்ம அதை யூடியூப்பில் அதை சர்ச் பண்ணும்போது நம்ம கொடுமுடியிலேருந்து அந்த அண்ணாவோட காண்டாக்ட் கிடச்சிது. அவர்கிட்ட நான் பேசினேன், இப்படி நம்ம வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காருண்ணா, எனக்கு வந்து வளகாப்புக்கு வந்து பேக் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னாரு. அவர் உங்களுக்கு என்ன பட்ஜெட் வேணும் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு பட்ஜெட் சொன்னேன், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியான பட்ஜெட் இருக்கோ அது சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அவர் இல்லைண்ணா உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டை சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் வந்து இதே மாதிரி தான் ஒரு 10 ரூபா, ஒரு 8 ரூபா 10 ரூபாக்குள்ளே இந்த மாதிரி இருக்க மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் ஓகேண்ணா அப்படின்னு தான் சொன்னார். ஓகே நான் சரி பண்ணித்தரேனாலும் முடிஞ்சளவு உங்களுக்கு நான் நல்லாவே பண்ணித்தரேன் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அவர் இன்னொரு சொல்கிறார், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னா எனக்கு வந்து அது ஒரு ப்ரொமோஷனாகவும் போட்டு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகேண்ணா நான் அதையும் போட்டு தரேன் ஓகே அப்படின்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இப்போ அவர் போட்ட அந்த பேக்ரவுண்ட் செட்டிங்கோட டோட்டல் ரேட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபா. அவர் போட்டது 20 ரூபா. நமக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா 10 ரூபாயே நம்ம கொடுத்துருக்குறோம். 10 ரூபா இல்லை, 10 வண்டி ஒரு 15 ரூபா கொடுத்துருக்குறோம். அப்புறம் 5 ரூபா வந்து அவர் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டார். ஓகேண்ணா இருந்துட்டு போகுது, டிஸ்கவுண்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ப்ரொமோஷனுக்கோசரம் அந்த ப்ரொமோஷன் ஒன்று போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு. அதில் ஒரு 15 ரூபா வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த விஷயம் வந்து நாங்கள் ஏன் யோசித்தோம் அப்படிங்கிறது, பிரியா வரலையா? பிரியா வந்தால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். இந்த மாலை வந்து உண்மையிலேயே எப்படி சொல்லணும் தெரியுங்களா, எங்கள் கல்யாணத்துக்கு கூட நாங்கள் மாலை போட்டுக்கல. மாலை வச்சு இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல ஆசை, உண்மையை சொன்னால் அது ஒரு ஆசைன்னே வச்சுக்கலாம். அதனால வந்து இந்த மாலையை பற்றி நிறைய ஒரு கனவுலாம் வச்சுக்கணும். மாலை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது அப்போ நடக்காத ஒரு மூமெண்ட் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மாலை போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால வந்து அந்த மாலை அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர் பேர் என்ன
ஃப்ளோரா ராஜ் ஃப்ளோரா தாஜ் ஃப்ளோரா அப்படிங்கிற ஒரு தாஜ் ஃப்ளோரா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ். பேஜ்ல அவர் வந்து நல்லூர்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க வந்து மாலை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மாலை வந்து பார்த்தீங்கன்னா அது 5 ரூபா மாலை, 2 சேர்த்து 5 ரூபா. சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுலயும் ஒரு ஸ்ட்ரகிள் அதெல்லாம் சொன்னீங்களா? என்ன ஸ்ட்ரகிள் அதில்? முன்னாடி நம்மளுக்கு வந்து ஆமாம், அதெல்லாம் சொல்லலை. அதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இன்னொருத்தட்ட எங்கே ஒசூரில் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ்க்கே கேட்டிருந்தாங்க. பேக்கில் அதாவது முடிக்கி வைக்கிற அந்த குழந்தை உருவத்தோட சேர்த்து அவங்களாம் வாண்டடா அவங்களே கேட்டாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்லியிருந்தோம். வெளியே மாலை நம்ம சொல்லவே இல்லை, அவங்களவே நம்பிட்டு நம்ம ஓகே அப்படின்னு தான் சொல்லி வச்சுருந்தோம். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வளகாப்பு, 2 நாளைக்கு முன்னாடி வளகாப்பு, 2 நாள் வளகாப்பு. ஆமாம்மா, ஒரு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு வளகாப்புனா இன்னைக்கு வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து திருப்பூருக்கு மாற்றி விட்டோம், எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியல, எங்களுக்கு வந்து டைம் இல்லை, எங்களுக்கு நிறைய ஆர்டர் இருக்குது, நாங்கள் திருப்பூர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் நம்ம தான் இவங்க தான் பார்க்கணும். இவர் தான் எல்லா பக்கம் போகணும் வரணும் எல்லாமே செய்யணும். அப்படிங்கும் போது டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து ஒன்று அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்படிங்கும் போது திடீர்னு நம்ம யார்கிட்ட அவங்க ப்ரொமோஷனை கேட்டிருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசி வச்சுருந்தது. ஃபுல் ப்ரொமோஷன் யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒர்க் இருக்குது, அவங்களோட கஷ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் வந்து ஃபுல் ப்ரொமோஷன் ஆஃப் பேமெண்ட்டுங்கிற மாதிரி பேசிட்டு திடீர்னு அவங்க வந்து இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தரேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிட்டாங்க. சரி வேறு வழி இல்லை, இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாச்சு, ஒரு மாலை நேரம் வந்து இது வந்து ஸ்கிப் ஆகக்கூடாதுன்ட்டு நம்ம இங்கே வந்து மாலை சொன்னோம். இவங்ககிட்ட மாலை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மாலை நல்லாவே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோகிராஃபர் என்ன பண்ண இதே மாதிரி ஒரு நாளைக்கு முன்னத்த நாள் நைட்டு ஃபோன் பண்ணி, அண்ணா என்னால் வர முடியாது, எனக்கு வந்து இப்படி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. எனக்கு நான் தூக்கி வாரி போடுது, என்னடா ஃபோட்டோகிராஃபர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. நானும் இருக்கிற நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸு நமக்கு ஆடுக்கு கொடுத்துருந்தாங்க, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இது பண்ணவங்க, அவங்ககிட்டலாம் நிறைய எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நாங்கள் அந்த டேட்டுக்கு இதாக பண்ணுவோம், எங்களுக்கு அந்த டேட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அது அக்ஷய திருதி ஆகிப்போச்சா, நம்ம முகூர்த்தம்ல நம்ம நினச்சோம், நாங்கள் நினச்சோம். ஆனால் கல்யாணம் போது கொண்டு வச்சுருக்காங்க. அது எப்படி சித்திரை மாதம் கல்யாணம் வச்சிங்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல முகூர்த்தம் ஆகிப்போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ளாப்பர் ஃபோட்டோகிராஃபரு பின்வாங்கிட்டு நான் அழகியே வந்துருச்சு. இப்போ மாலை கூட எனக்கு எதுவுமே தெரில, ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஃபோட்டோ என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபோட்டோகிராஃபர் அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி பேக் டெக்கரேஷன் பண்ணார் பாருங்க. அவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி அவர் ஃபோன் பண்ணி கேட்டார், என்னன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, கன்ஃபார்ம் தான் அந்த டேட்டை எல்லாம் பேசிட்டுங்களா. ஆனால் அவர் இப்படி சொன்னதுமே நான் பேக் டெக்கரேஷன் உடனே ஃபோன் பண்ணிட்டேன். ஏன்னு கேளுங்க, ஒன்றே மாலை கட்டா இப்படி ஆயிடுச்சு, மறுபடியும் கேமராமேன் பேக் டெக்கரேஷனுக்காரன் இங்கே பின் வாங்கிடுவார் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா என்னண்ணா வந்துடுவீங்களா, கன்ஃபார்ம் தானே, ஏன்னா என்ன ஆச்சுன்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் தானே, நான் வந்து உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுக்குறேன்னா ஒன்றும் பயப்படாது அப்படின்னா, இல்லைண்ணா இப்படி ஃபோட்டோகிராஃபர் இப்படி பண்ணிட்டாங்க, மாலைக்கு இப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா ஃபோட்டோகிராஃபர் தானே, நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்கப்போ, அப்புறம் அவரோட பிரதர்னு நினைக்கிறேன், அண்ணாவும் தம்பியான்னு தெரியல, அவர் வந்து ஃபோட்டோகிராஃபர் தானே. அப்புறம் அவர்கிட்ட சொல்லி அவர் சொன்னார், நான் வந்து உங்களுக்கு வந்து என் ஃபோட்டோவை எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பி கொடுத்துருவேன், எனக்கு இந்த பேமெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. சரி ஓகே, வேறு வழி இல்லை. அப்புறம் ஓகே நம்ம கடைசி நேரத்தில் யாரும் கிடைக்கலைங்கும்போது அப்புறம் ஓகே அப்படின்னு அவருக்கு ஒரு 5 ரூபா, அவருக்கு ஒரு 5 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்னது, சாப்பாடு. ஐயோ சாமி, வந்தவங்கள சாப்பாடை பற்றி தான் வா அப்படின்னு சொன்னாங்க. சத்தியமாக சொல்கிறோம், சாப்பாடு வந்து எங்கள் விஷயத்தை இவ்வளோ சொதப்புன்னு நிறையா சொதப்பு. எந்த அளவுக்கு பாப்பாவுக்கு சாப்பாடு பேசுச்சோ அந்த அளவுக்கு அடி வாங்கிடுச்சு. நான் சாப்பாடு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 10 தான் வந்து 11 மணிக்கு சாப்பாடு வந்துடணும். ஏன்னா 9 to 10 11 மணிக்கு வந்து வளகாப்பு போட்டு முடிச்சிருவோம். அடுத்து வர்றவங்க அப்படியே வளகாப்பு பார்த்து சாப்பிட்டு கிளம்புற மாதிரி 11 மணிக்கு சாப்பாடு சொன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 11:30க்காவது வருங்கிறதுக்காக நான் 11 மணின்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் சாப்பாடு வந்து எத்தனை மணிக்கு, 1:30க்கு வந்துச்சு.
வளகாப்பு எனக்கு இன்னுமே நல்லா இல்ல. வளகாப்பு 10:30க்கே முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து பசியோட எனக்குன்னா ரொம்ப கஷ்டமா போச்சு எனக்கு. என்ன எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்றோம் ஒரு சாப்பாடு, 1/2 மணி நேரம் ஒரு இருங்க, சாப்பாடு வந்து வந்துரும். பார்த்தீங்கன்னா 140 ரூபா மெனிக்கு பேசியிருந்தாங்க. நாங்கள் வந்து 100 சாப்பாடு சொல்லியிருந்தோம். அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரைட் ரைஸு 5 சாப்பாடு அது தனியாக மொத்தமாக சேர்த்து வந்தீங்கன்னா 16 ரூபா சொல்லியிருந்தோம். அதில் ஒரு 8000 ரூபா நான் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். மதியம் 1:30க்கு சாப்பாடு வருதுங்க. வந்த சாப்பாடு ஒன்றுமே நல்லா இல்லை. வாயில் வைக்கவே முடியலன்னா சாப்பாடு சாம்பார் மட்டும்தான் ஓகே. அதுவும் கூட அந்த உப்பு காரம் இதெல்லாம் ஒன்றுமே சரியில்லை. அப்புறம் அந்த அப்பளம் 5 சரியில்லை. சாப்பாடுல 5 சாப்பாட்டில் எந்த சாப்பாடு எதுனே தெரிய மாட்டேன்ருச்சு. இது என்ன சாப்பாடுன்னு நாம சமைக்கிற நம்மளே குழம்புற அளவுக்கு இருந்துச்சு. அத்தனைக்கு விசாரிச்சு தான் நம்ம கொடுத்தோம். நல்லா ஆல்ரெடி ரெகுலராக விசேஷத்துக்குலாம் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னதுனால அங்கே தான் கொடுத்தோம். பட் அது பெரிய ஃப்ளாப். சண்டையே வந்துருச்சுன்னு வைங்களேன். சாப்பாடு செஞ்சு போட்டவருக்கும் எங்களுக்கு பெரிய வாக்குவாதமே ஆயிடுச்சு. அவருக்கு நான் 8 ரூபா கொடுத்து மேலே 2 ரூபா 10 ரூபாயோட கணக்கு முடிச்சு. இதுக்கு மேலே என்னால் தர முடியாது. நீங்கள் கொடுத்த சாப்பாடு எல்லாமே எனக்கு வேஸ்ட்டு. வந்தவங்க நிறைய பேர் ஏன்னா 1:30 வரைக்கும் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. வளகாப்பு வந்து போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. 1:30 வரைக்கும் இருந்து நிறைய பேர் போயிட்டாங்க. சாப்பாடு ரொம்ப மிச்சம். யாருமே நிறைய சாப்பாடு மிச்சம். அது ரொம்ப டேஸ்ட்டும் இல்லை. அதாவது ஒரு அளவு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தால் தான் அடுத்தது மறுபடியும் வாங்கி சாப்பிடுவாங்க. எதுவுமே இல்லை. சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக போச்சு அந்த ஒரு விஷயம். அதை எப்படி சமாளித்தோமோ அதையும் ஒரு வழியாக சமாளிச்சுக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மாலை சாப்பாடு விலையில் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். திருப்பி வந்து விலையில் வந்து எங்கே வாங்குனீங்க, எவ்வளோ ரேட்டுங்கிற மாதிரி திருப்பி வந்து கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. சென்னை சில்க்ஸுக்கு பேக் சைடு வந்து நம்ம திருப்பூரில் சென்னை சில்க்ஸுக்கு பேக் சைடில் இல்லைங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வரும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் பஸ் இந்த சென்னை சில்க்ஸ் ரோடு வெளியில் வரும்போது ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் நேராக போனீங்கன்னா பெண்டு திரும்புகிற இடத்துல ஒரு வளையல் செட் பண்ணி கொடுக்குற கடை இருக்குது. அங்கே தான் வாங்கினாங்க. அங்கே போனீங்கன்னா வாங்கிக்கலாம். அப்புறம் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ப்ளைட் டெக்கரேஷன் வந்து எப்படி சொல்லட்டும், அது வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கிறோம். அது வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தது நம்மளே வாங்கி கொடுத்தனால அது வந்து அது ஒரு 4 ரூபா பக்கம் வந்துருச்சு. தட்டு வைக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு அது ஒரு 4 ரூபா பக்கம் வந்துருச்சு. இது இல்லாமல் போக்குவரத்து செலவு, வந்தவங்களுக்கு பார்த்தது இந்த டீ சத்தியமாக சொன்னேன். டீ ஒரு கேன் வாங்கிடுச்சு. ஐயோ, அது 1500 வாங்க அந்த டீ ஒரு கேன் ஃபுல்லாக. எடுத்து முன்னாடி வைக்கலையா பூர்ணியும் சொன்னா. அது நான் அந்த சைடு இங்கே போயிட்டு வரையில ஒரு ஓரமா எல்லாரும் அதை மறைச்சு உட்காந்துட்டாங்க. தெரியாம போச்சு. ஆமா, முன்னாடி வைக்காம வச்சவங்க என்ன பண்ணிட்டாங்க. நாங்க இவரு எத்தனை தான் பாப்பாரு. ஒரு ஆள் தாங்க எத்தனை பார்க்க யாரு செய்வா சொல்லுங்க. அப்போ என்னால் சத்தியமா முடியல. இப்போ டோட்டலாக செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேக் டெக்கரேஷன் 15, சாப்பாட்டுக்கு ஒரு 10, 25, அப்புறம் மாலைக்கு ஒரு 5, 30, அப்புறம் வேற என்ன ஃபோட்டோகிராஃபருக்கு 5, 35, அதுக்கப்புறம் அந்த பிளேட் வைக்கிறதுக்கு இதுக்கு அதுக்கு ஒரு 5, 35, அப்புறம் மண்டபத்துக்கு ஒரு 8, 35, 43, அப்புறம் அது 43, ஒரு 45 50 வந்துருச்சு. 50 வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா எங்கள் கையில் இருந்துச்சு. 20 ரூபா வந்து எங்கள் கையில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிச்சு கொடுத்தது வந்து நம்ம காசு, நம்மளோட இதுல இருந்து நம்ம கொடுத்துட்டோம். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வாங்கணும். 20 ரூபா எங்கள் கையில் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணேன், 20 ரூபா கையில் இருந்தனால யாருக்கு முதல்ல அட்வான்ஸ் பேமெண்ட்டாக கொஞ்சமாக ஒட்ட வைக்கிறதெல்லாம் ஒட்ட வச்சுட்டு இன்னும் 30 ரூபா வந்து வெளியிலேருந்து ரொட்டேஷன் பண்ணி நான் வந்து அதை வாங்கினேன். வெளியிலேருந்து ரொட்டேஷன் பண்ணி வாங்கிட்டு இப்போ வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்த பணத்தை எடுத்து முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கு இன்னொரு 8 ரூபாயோ நம்ம இருக்குது அந்த மட்டும் கொடுத்துட்டேன். ஏன்னா அது அப்படி தான் சொல்லி வாங்கினேன். வளகாப்பு முடிஞ்சோன்னே என்ன அமௌண்ட் வருதோ அதை நான் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி நான் கணக்கு முடிச்சிடுறேங்க அப்படின்னு. எங்கள் வளகாப்புக்கான செலவு வந்து இவ்வளோ தான். நீங்கள் இது பார்க்குறதுக்கு எல்லாமே கிராண்டாக இருந்திருக்கலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இதான் செலவு. இவ்வளோ 50 ரூபானாலும் ஏன் செலவு பண்ணீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. மனுஷனாக பிறந்தால் சில ஆசைகள் வந்து இருக்கும். அந்த ஆசை தான் எங்களுக்கும்.
ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் நாங்கள் நினச்ச மாதிரி நடக்க கிடையாது. பிரியாவுக்கு ஃபஸ்ட்டு வளகாப்புன்னு நினச்ச மாதிரி நடக்க கிடையாது. நாங்கள் உருப்படியாக பண்ண ஒரே விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட காது குத்து. சூப்பராக பண்ணுங்க. பாப்பாவோட காது சூப்பராக பண்ணோம்னா அதுக்கு 25 ரூபா தான் செலவு. அதில் வந்து மண்டபமெல்லாம் பிடிக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு நம்ம மாடியில் குடியிருந்தோம். மாடியில் குடியிருக்கும் போது பக்கத்தில் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக இடம் இருந்துச்சு. அங்கேயே வந்து சாமியானம் போட்டு ஒரு 25 ரூபா 30 ரூபாக்குள்ள தான் அப்போ வந்து செலவாச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா எங்களுக்கு கிடையாது. அப்போ வந்து சோசியல் மீடியாலாம் ஒன்று எங்களுக்கு தெரியாது. எத்தனாவது வருஷத்துல? 3 வருஷம். 3 வயசுல காது குத்திட்டு. 3 வயசுல காது. இப்போ பாப்பா 8 வயசு. 8 வயசு 5 வருஷம் ஆச்சு. அது ஒன்று. அதாவது பாப்பாக்குன்னு பண்ணது எங்களுக்குன்னு, அதாவது எங்களுக்குன்னு ஒரு விசேஷம் நம்ம பண்ணலை. அதே மாதிரி பிரியாவுக்கும் அந்த ஆசையில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சு. சரி பரவாயில்ல எங்களோட போனா போகுது அப்படின்னு பண்ணீங்களோ? போனா போயின்னு பண்ண எனக்கு அந்த ஆசை இருந்தனால தான் சரி ஓகே. ஆனால் உண்மையிலே அந்த மாலை போட சொன்னாங்க. வீடியோ பார்த்துப்பீங்க. வந்தவங்க நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, எங்க வளகாப்பு வச்சுக்க ரிசப்ஷன் மாதிரி வச்சிருக்கீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து அந்த இதில் நிறைய பிக்கு, நிறைய மூமெண்ட், நிறைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து அந்த உங்களுக்கு உண்மையிலே பரவாயில்ல. ஈவினிங் 6 மணி வரைக்கும் அவர் ஃபோட்டோ எடுக்கலாங்கிற. ஆனால் பட் எங்களால் வந்து முடியலை. அப்புறம் வேலை இருந்தனால எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக வைக்கணும் இல்லைங்க. அப்போ நம்ம வரும்போது மண்டபம் காலி பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தானே நம்ம வரணும். அந்த வேலையும் பார்க்கணும். அப்புறம் கொஞ்சம் இதில் வந்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷம். இதில் இந்த விஷயத்தில் சந்தோஷப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 2 பேர் நாங்கள் 2 பேர் எங்களை பழகினவங்க வந்தாங்க இல்லையா, எங்களை சுற்றி பழகி இருந்தவங்க, நாங்கள் கூப்பிட்டுருந்தவங்க. எனக்கு தெரிஞ்சு சொந்தக்காரவங்க சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா, இந்த வீடியோ பார்ப்பாங்க. அவங்க சந்தோஷப்பட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எங்கள் சொந்தக்காரவங்க சந்தோஷப்படல. எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிறது 2 பேர் தான். அவங்க 2 பேர் யாரையுமே நான் கூப்பிடல. அவங்க எனக்கு இருந்த 2 பேர் தான். அந்த 2 பேருமே அதில் சந்தோஷமா இல்லை. 2 பேருமே அதில் சந்தோஷமா இல்லை. பட் நான் பேர் கேட்டீங்க. அதுக்கான விளக்கத்தை வந்து நான் ஒரு வீட்டில் கண்டிப்பாக நான் தரேன். ஏன்னா எங்களுக்கே அந்த ரீசன் தெரியல. இன்ன வரைக்கும் தெரியல. அதனால எங்களுக்கு ரொம்ப சங்கடமாகவும் ஆகிப்போச்சு. அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. சில விஷயங்கள் வந்து திருப்பி நடக்காத ஒரு விஷயம். இப்போ இந்த ஒரு எல்லாருக்கு வீட்லேயுமே இது நடக்கிற ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, ஒரு சுபகாரியம் எந்த ஒரு விசேஷம் நடந்தாலுமே ஒன்று இந்த சைடு பேரண்ட்ஸ் ஆகட்டும், அந்த சைடு பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஏதோ ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டையோ மனக்கசப்போ ஏதோ ஒன்று வந்துடும். அப்படி பேரண்ட்ஸ் மூலியமா வரல அப்படின்னா கண்டிப்பாக சொந்தக்காரங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சைடு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சின்ன மனக்கசப்பு வந்துடும். அந்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு விசேஷம், பெரிய விசேஷம். இதில் வந்து நல்ல ஒரு சூப்பராக வந்து மறக்கவே முடியாத ஒரு இது வந்து கொடுத்துட்டாங்க. ஆமாம் சரி ஓகே. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வளகாப்புக்கு செலவு பண்ணது வந்து இதுதான். இதில் நான் இவ்வளோ செலவு பண்ணி வந்து ஏன் பண்ணீங்கன்னு மறுபடியும் யாரும் கேள்வி கேட்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மனுஷனாக பிறந்த ஆசை இருக்கும். சின்ன சின்ன ஆசையை கூட நிறைவேற்றினேன். இவளுக்கும் வாழ்க்கையில் அப்படி ஒரு எங்கள் 2 பேர்த்துக்கு என் வாழ்க்கையில் நல்லா அதாவது இப்படி ஒரு விசேஷம் பண்ணுவேன்னா நான் நினைக்கல. ரிட்டர்ன் கிஃப்ட். ஆமாம் ரிட்டர்ன் கிஃப்ட் செலவு. ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு ஒரு 1000. அவ்வளோதான். நம்ம தமிழன் கடையில் தான் பண்ணோம். அவங்களும் நல்லா எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அவரு பண்ணி கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஃப்ரேம் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. ஆமாம் அதை வந்துட்டோம். ஒரு 130 ஃப்ரேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க குட்டி குட்டியாக. அது சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னாங்க. நம்ம வந்து எங்கே வேணாலும் ஒட்டி வச்சுக்கலாம். அந்த மேக்னெட் டைப்பில் சூப்பராக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணியிருந்தோம். விலையில மஞ்சள், குங்குமம், சாமி ஃபோட்டோ, 2 சாக்லேட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு வந்து பண்ணிட்டோம். எப்படி சொன்னேன், என்ன நம்ம அடுத்தவங்க சுருக்க முடியுமோ அவ்வளோதான் சுருக்கியிருக்கோம். இந்த 50 ரூபாயும் செலவு அதிகம்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக சொல்லுவீங்க இதுவே அதிகம் தாங்கன்னு. அதிகம் தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. எப்படி இருந்தாலும் நான் ஒரு 30 பேர்த்த கூப்பிட்டு வீட்டில் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு செலவு பண்ணியிருந்தாலும் எப்படி இருந்தாலும் எனக்கு 20 ரூபா அந்த இடத்துல செலவாயிருக்குன்னு தான் வேணும். ஒருத்தரை கூப்பிடலைன்னு சங்கட்டமாயிருக்கும். அதனால் வந்து பழகின சர்க்கிளை எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பழகின சர்க்கிள் எல்லாத்தையும் கூப்பிடணும் ஒரு ஆசை. அதனால முடிஞ்சளவு கூப்பிட்டோம். வர்றவங்க வந்தாங்க, வராதவங்க இடையில அவங்களும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட சொல்லிட்டாங்க எனக்கு இந்த ரீசனுங்க கேட்டிருந்தீங்க. ஏன் இவங்களை எல்லாம் கூப்பிடலாம்? கூப்பிட்டவங்க எல்லாரும் வர முடியாது. முகூர்த்தம்
வர முடியாதவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி ரீசன் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை இப்படி இருந்துச்சு, இதனால வர முடியல. கண்டிப்பாக நாங்கள் டெலிவரி முடிஞ்சு குழந்தை பிறந்து கண்டிப்பாக வந்து பார்க்குறோம். இல்லை இடையில நாங்கள் வந்தாலும் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன் சிஸ்டர் அப்படி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. இதுதான் எங்களோட வளகாப்பு செலவு. வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா மறக்காம கேளுங்க. comments ல இன்னும் நிறைய கொஸ்டின் வளகாப்புல கேட்டிருக்கிறீங்க. அது தனி, இது வந்து செலவுக்கான மட்டும். செலவுக்கானது மட்டும் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ அப்படிங்கறத நாங்க தனியா போடுறோம். ஏன்னா நீங்க பெரிய பெரிய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வந்து நாங்க கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போடுறோம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 8 மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், மேக்கப் இதை பற்றிலாம் பேசலவே இல்லை. மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா பிருந்தாக்காங்கிறனால அது வந்து பிரச்சனையே இல்லை. நான் உங்களுக்கு வந்து வளகாப்பு வீடியோல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அக்கா அக்கா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தனால எங்களுக்கு அக்கா, பவானி அக்கா, இன்னும் 2 பாப்பா நிவர்த்தியா பாப்பா, சௌபாக்கியா அக்கா, எனக்கு அப்புறம் சோபியா அக்கா, அந்த நிவர்த்தியா பாப்பா பண்ணி விட்டாங்க. அப்புறம் வேற சௌபாக்கியா அவங்க மெஹந்தி போட்டாங்க. பிருந்தா அக்கா அது எல்லாமே கோயம்புத்தூர் அவங்க பிருந்தா அந்த பார்த்துருப்பீங்க. பார்த்திருப்பாங்க. எல்லாமே அவங்க வந்து நம்ம இதுங்கிறனால அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக இது இல்லை. மேக்கப் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எல்லாருமே மேக்கப் சுற்றி இருக்க எல்லாமே மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க. நம்மள சுத்தி நம்மளே ஒரு ஆர்டிஸ்ட், நம்மள சுத்தி ஒரு அப்படிதான். ஆர்டிஸ்ட். சரி, ஓகே, இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் vlogல vlogல பார்க்கலாம். பார்க்கலாம். ஏதாவது கொஸ்டின் ஆன்சர் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.